உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தமிழ் வருட பிறப்பு பராபவ வருடம். இந்த வருடத்தில் இந்த ஏப்ரல் 14 இந்த வருடம் பிறக்க போகுது. இந்த வருடம் இந்த நாள் சதய நட்சத்திரத்தில் உங்களுக்கு பிறக்கும். அப்போது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருட பலன் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுது? ஏன்னா இந்த வருட கந்தாய பலனே பார்த்திங்கன்னா கடகராசிக்கு பார்த்திங்கன்னா 8 வரவு 2 தான் செலவு இருக்குது. ஆனால் அதே சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா 5 வரவு 5 செலவாக இருக்குது. அப்போது இந்த அமைவுகள் ஒரு புறம் இருந்துட்டாலும் மறுபுறத்தில் நம்ம சாதிக்கக்கூடிய அமைவுகளும் நம்ம எடுக்கிற முயற்சிகளும் எந்த லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குன்ற ஒரு கிரக அமைவுகள் இருக்கு இல்லையா, அந்த கிரக அமைவுகள் தான் உங்களுக்கு எவ்வளோ ஹைலைட்டாக இருக்குன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். என்னை பொறுத்தவரையிலையும் சிம்மராசி அன்பர்களை பற்றி சொல்ல வேண்டியதில் சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீங்கள் கடின உழைப்பாளிகள், திறமசாலிகள். நீங்கள் செய்கிற வேலையை கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு இருக்கும். அதுலேயும் வைராகியம் உங்களுக்கு அதிகம். தன்மானத்திற்கு ஒரு பங்கம் வருதுன்னா எந்த விதத்துலையுமே ஏற்றுக்க மாட்டீங்க. அதே சமயம் வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை காப்பாற்றுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. 10 ரூபா வாங்கிட்டோன்னா அந்த டயத்துக்கு கொடுத்துணும்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படி நல்லதையே நினச்சி வாழ்ந்து கடைசியில் பார்த்தா இத்தனை வருஷம் அந்த நேர்மைக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் லைட்டாக தவறிய அந்த நாணயத்துக்கு கிடைச்ச ஒரு சில ரியாக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோதானா எல்லாமே அப்படின்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டீங்க. ஏன்னா உறவு முறைகளுக்காகவும் நட்புக்காகவும் எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்து எத்தனையோ நல்லதை செய்த நீங்கள் அந்த உறவு ரீதியில் இருந்தவங்க, அந்த உறவினர்களால் கைவிடப்பட்டவங்க சிம்மராசி என்பவர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலகட்டங்களில் எல்லாத்துலேயும் முன்னோடிய நீங்கள் நின்று உங்களை முன்னாடி வச்சு எல்லாத்தையும் செய்கிற அளவுக்கு இருந்தது. அப்போது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான், உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேல்யூவை பொறுத்து தான். அந்த வேல்யூ என்ன பொருளாதார ரீதியில், அந்த பொருளாதார ரீதியில் இருந்த வேல்யூ எப்போ ட்ராப் ஆச்சோ டவுன் ஆச்சோ அந்த நிமிஷமே உங்களது வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் நட்புகளாலேயும் உறவினர்களாலேயும் அப்படியே தனிமைப்படுத்தியது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வித பாதிப்பாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு பெரும் அனுபவமும் என்ற ஒரு ஊன்றுகோலாக நீங்கள் அதை எடுத்து பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த வருடம் உங்களுக்கு அமையுது. ஏன்னா இந்த வருடம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ அருமையான 11ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் நிற்கிறாரு மிதுனத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் சனி பகவான், அவரோட சுக்கிரன் ப்ளஸ் புதன், அவரோட செவ்வாயும் நிற்கிறாங்க. இந்த மாதம் பிறக்கும் பொழுது உச்சத்தில் சூரியன் நிற்கிறாரு. உச்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன் யாருன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி. அவர் உங்களுக்கு எந்த இடத்துல உச்சத்தில் இருக்கிறான்னா பாக்கியத்தில் இருக்கிறார். அப்போது இந்த வருடம் பாக்கியசாலியே நீங்கன்னு தான் நான் சொல்லுவேன், சிம்மராசி அன்பர்கள் தான் சொல்லுவேன். அதனுடன் பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் பாவாதிபதியும் உங்களுக்கு மீனத்தில், ராகு உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார். அப்போது கேது எங்கே இருக்கிறாருன்னா உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிறாரு. அப்போது ஞானம், அறிவு, ஆற்றல் கொடுக்கக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு தெய்வ சம்மந்தப்பட்ட பல விதமான ஒரு நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் என்ட்ரி ஆக போகிறீங்க, முன்னாடி நின்று செயல்படுத்த போகிறீங்க. அதுலேயும் சூரிய பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சிம்மராசி அன்பர்கள் பல பேரது வாழ்க்கையில் அரசியல் துறையில் மாபெரும் ஒரு அங்கீகாரத்தை உருவாக்க போகிறீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்க அது மட்டும் இல்லை, இத்தனை காலமாக உங்களை கொண்டு மற்றவர்கள் பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் பெரிய லெவலுக்கு நின்று ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஒரு திருப்பங்கள் உருவாக போகுது. அதே நேரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் எந்த இடத்துல இருந்தார்? 11இல் வக்கர நிலையில் இருந்தார். ஒரு புறம் அவர் வக்கர நிலை, மறுபுறத்தில் கண்டக சனி ப்ளஸ் அஷ்டம சனி. இதனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா
பலவித பாதிப்புகளும் பலவித இழப்புகளையும் நீங்கள் கண்டினியூவாக சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. ஆரோக்கிய ரீதியில் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டவங்களும் சிம்மராசி அன்பர்கள் தான். அது மட்டும் இல்லை, மன உளைச்சல் ரீதியிலையும் பலவிதமான சிக்கல்களையும் சந்தித்தவங்களும் நீங்கள் தான். அதுலேயும் உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களை சார்ந்தவங்களும் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்களும் நீங்கள் தான். அப்போது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 11ல் இருக்கக்கூடிய குரு பார்வை விழக்கூடிய இடம் டைரெக்டாக 5ஆம் பாவத்தில் விடுது, 180 டிகிரியில் விடுது. அப்போ 5ஆம் பாவம்ன்றது குரு பார்வை அந்த இடத்துல இருந்து விழும் பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம் ப்ளஸ் ஆழ்ந்த சிந்தனைகள், அதனுடன் உங்களுடைய ஆசைகள், இது எல்லாமே பலம் பெறப்போகுது. அப்போ இந்த இடம் குரு பார்வை விழுந்து பலம் பெறும் பொழுதே என்ன நடக்கும்னா, பிள்ளைகளுக்குண்டான முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் தடையாக இருந்திருக்கும். அந்த தடைகளை உடைச்சு நீங்கள் இந்த வருஷத்தில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. பிள்ளைகளுடைய திருமண முயற்சிகள் நிறைய பேருக்கு ட்ராப் ஆகிருந்திருக்கும். அதனால் என்ன முயற்சி எடுத்தாலும் கடைசி நேரத்தில் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைனாலும் கடைசியில் பார்த்தா அதுவும் பிரேக் ஆகிருந்திருக்கும். அதையும் தாண்டி சிலர் திருமண முயற்சிகள் செய்து திருமணத்தையும் முடித்தவங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருந்திருக்கும். அப்போது இது ஏன் இப்படி இருக்குது, இது எதனால் இந்த பாதிப்புகள் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தது இல்லையா? அந்த கேள்வி அந்த குரு பகவான் இயல்பு நிலைக்கு வந்து இப்போ அவர் பார்வை அந்த இடத்துல விழாதனால அவங்க திருமணம் கைகூடி வரும். அந்த திருமணம் நல்ல விதமாக முடிச்சு நினைச்சத ஒரு படி மேலான வாழ்க்கை அவங்களுக்கு அமையுன்றது இதில் 100% உண்மை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது, ஆல்ரெடி திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் இணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறும். வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து அபாண்டமான பழிகளுக்கு ஆளாகி நிற்கக்கூடியவங்க கூட அதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அருமையான காலகட்டங்களை இது மாறும். நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில வேலைப்பாடுகள் செய்ததுனால குடும்பமே பிரிஞ்சு தவிச்சு நிற்கக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாகி இருந்திருக்கும். பட் அதிலிருந்து அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வந்து அதை சரி செய்து மீண்டும் இணையக்கூடிய காலமாக இது மாறும். அதோட ஆல்ரெடி சில முடிவுகள் எடுத்திருப்பாங்க, பட் அவங்கள உங்கள் சைடுக்கு கொண்டு வரணும் எப்படியாவது ஒன்று அப்படின்ற அளவுக்கு சில முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. பட் எதுவுமே எடுபட்டிருக்காது. பட் இப்போ பாருங்கள், இந்த வருடம் இந்த நாள், இந்த சித்திரை ஏப்ரல் 14ஆம் தேதி ப்ளஸ் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆகப்பட்ட சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடத்தில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய இந்த நிலையில் சூரிய பகவானது பார்வை டைரெக்டாக எங்கே விழுது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய 3ஆம் பாவத்தில் விழுது. அப்போது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய பேச்சு, உங்களுக்கு சில சகாயங்கள், உங்களுடைய சப்போர்ட்டு, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. அவர்கள் பெரிய லெவலில் ஒரு மனமாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த வழியில் எவ்வளவோ கடினமான ஒரு சில விஷயங்களை கடந்து வந்திருந்தாலும், ஆனால் பிள்ளைகள் தலையெடுக்கிற நேரத்தில் பார்த்தா நீங்கள் அப்படியே டவுன் ஆகிற மாதிரியே இருந்திருக்கும். அப்போ இந்த நேரத்தில் பிள்ளைகள் நமக்கு கை கொடுக்கல, அவர்களும் இந்த நேரத்தில் கை கொடுத்தா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடலாம், இருக்கிற கடனுடன் சுமைகளை எல்லாத்தையும் நீக்கிடலாம் அப்படின்னு நினச்சி எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு அந்த பிள்ளைகள் இது வரைக்கும் கை கொடுக்கலேன்ற வருத்தம் இருந்தாலும் இந்த வருடத்தில் அவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய நிலைமை உருவாயிடும். அப்போ இந்த 5ஆம் இடம் பலம் பெறும் பொழுது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துக்களும் கை கொடுக்கும். அதில் இருக்கிற பிரச்சனை தீரும். தந்தை வழி சொத்துக்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். ப்ளஸ் இந்த குரு பார்வை அடுத்தது விழக்கூடிய இடம் என்ன அப்படின்றத நாம் பார்த்தோன்னா, 1 உங்களுடைய 6ஆம் பாவத்தில் டைரெக்டாக 5ஆம் பாவத்தில் டைரெக்டாக சூரிய பகவான் ஆகப்பட்ட சிம்ம ராசிக்கு 5ஆம் பாவத்தில் விழுது. அதற்கு அடுத்தது எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7ஆம் பாவத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரைட்டாக, அதாவது கும்பத்தில் அந்த பார்வை விழுது. அந்த கும்பத்தில் டைரெக்டாக விழும்போது அது எது, மனைவி சம்மந்தப்பட்ட இடம். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இது வரைக்கும் இல்லாத ஒரு அபிப்பிராயங்கள் உருவாகும். ப்ளஸ் இருவரும் இணைந்து பல நல்ல விஷயங்கள் செய்ய போகிறீங்க. வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், பூமி வாங்குவீங்க, இல்லைனா வீடு வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் சுபகாரியங்களை உண்டாக்கிடுவீங்க. இதெல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த வருடத்தில். அதனுடன் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேரும் திருமண ரீதியில் சில பாதிப்புகளை சந்தித்து பிரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிருந்திருக்கும். அதற்கு காரணம் அவர்கள் சார்ந்த ரீதியில் கொஞ்சம் அகைன்ஸ்ட் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சேர்ந்து வாழக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்களோடு செயல்பட்டவங்க அதிகமாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் சேரக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இல்லையே அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போது அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். எதிரிகள் விலகுவாங்க.
மீண்டும் நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ போகிறீங்க. பிரிஞ்சவங்க ஒன்றிணைவீங்க. அந்த 7ஆம் பாவம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நீங்கள் இஷ்டப்பட்டவங்க, நீங்கள் விரும்பியவங்க விலகி போயிட்டாங்கன்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அவர்கள் உங்களை மீண்டும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். சிம்மராசி அன்பர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, புது உறவு முறை இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். புது உறவுகள், புது வரவு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இதோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நீங்கள் தொழில் ரீதியில் சில விதமான வளர்ச்சி பாதையை அடைய முடியாமல் தவிச்சிருப்பீங்க. ஆனால் அவ்வளோ அனுபவம் இருக்குது. உங்களுடைய வேலையை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. எத்தனையோ முடியாத வேலையெல்லாம் முடிச்சிருப்பீங்க. அவ்வளோ ஒரு நல்ல வியப்படைய அளவுக்கு எல்லாம் இருந்தும் கூட உங்களுக்கு கொஞ்சம் காலகட்டமாக இருந்து உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க சரியான ஒத்துழைப்பு இல்லை, உங்களுடைய வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த முடியல, எது எடுத்தாலும் ட்ராப் ஆகுது, எது எடுத்தாலும் பிரேக் ஆகுது, கடன் சுமைகள் தான் அதிகமாகுதுன்னு நினச்சிக்கிட்டு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இப்போது அந்த 7ஆம் பாவம் பலம் பெறதுனால, குரு பார்வை விடுறதுனால 100% உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளரை திருப்திப்படுத்திடுவீங்க. உங்களுடைய பொருள் ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். வரவு செலவு ரீதியில் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைச்சிடும். கேட்ட இடத்துல பணம் வாய்ப்புகள் அமையும். இந்த வருடத்தில் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதை ரூபா உள்ளே போட்டு 10 ரூபாயை உருவாக்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டாயிடும். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்துக்கு அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த பார்வையாகப்பட்டது எங்கே 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை 3ஆம் பாவத்தில் அவரது பார்வை விழுது. அப்போ 3ஆம் பாவத்தில் விழும் பொழுது 3ஆம் பாவன்றது என்ன, அந்த இடத்துல விழக்கூடிய பார்வை குரு பார்வை மட்டும்தான் விழுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதே இடத்துல உங்களுக்கு சூரிய பார்வை, உச்சமடைஞ்ச சூரிய பார்வையும் அதே குரு பார்வையும் அதே இடத்துல விழறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, தைரியம், துணிச்சல், வீரியம், சகாயம், சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்கன்னா நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு போக வேண்டிய நீங்கள் என்ன கண்ணு பட்டதோ என்ன நடந்ததுன்னு தெரியல, அப்படியே எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சிங்க. மனசை என்கிட்ட இல்லாத அளவுக்கு பாதிப்புகள், இழப்புகள், வலிகள், வேதனைகளை கிடக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த குரு பார்வையால் உங்களுக்கு அந்த தைரியம், துணிச்சல், வீரியம், சகாயம், சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். கடவுளுடைய முழு அனுகிரகமே உங்களை அடையும். அந்த முழு அனுகிரகம் உங்களுக்கு பெரிய லெவலில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லை நோக்கி நீங்கள் செயல்பட போகிறீங்க. சக்ஸஸ்ஃபுல்லை நோக்கி பெரிய லெவலில் நீங்கள் உண்டாக்க போகிறீங்கன்றது எந்த விதத்துலையுமே குறையில்லா நிறைஞ்ச வாழ்க்கையை நீங்கள் அடையக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியில் பேக் பெயின், கழுத்து வலி, ப்ளஸ் உங்களுக்கு இந்த இடுப்புக்கு முதுகுக்கு கீழே இந்த பக்கவாட்டில் எல்லாம் வலி பயங்கரமாக இருந்திருக்கும். சிலருக்கு இடுப்பு அது இல்லாமல் குதிகால் முட்டி வரைக்குமே பாதிச்சிருந்திருக்கும். அப்போ இந்த பாதிப்பிலிருந்து ரிலீஃப் ஆக முடியாத ஒரு மனநிலை, சிலருக்கெல்லாம் உள் உறுப்புகள் ஜீரண சக்தி ஆகாத அளவுக்கு உள்ளுறுப்புகளே பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வர முடியலையேன்ற ஒரு மன வலி வேதனை இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அதை விட்டு வெளியில் வர போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க. நிம்மதி சந்தோஷத்தோடு செயல்பட போகிறீங்கன்றது எந்த விதத்துலையுமே மாற்றம் இல்லை. அதுலேயும் குறிப்பாக விவசாய துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு விவசாயம் ஒரு நல்ல கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். மேற்கொண்டு வெளிநாடு போகணும்னு நினச்சவங்க, ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்குன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது கை கொடுக்கும். மூவ் பண்ணுங்கள், முயற்சிகளை பலப்படுத்துங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. வாங்கின வீடு வாங்கினதுலேருந்து அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து சில பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருக்கோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 100% அந்த பிரச்சனை ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இது இருக்கும். லோன் ப்ளஸ் பூமி சார்ந்த ரீதியில் ஒரு லோன் போட்டு, வீடு சம்மந்தப்பட்ட ரீதியில் லோன் போட்டு அந்த லோன் கட்ட முடியாத அளவுக்குலாம் பிரச்சனை வருது. ஒரே வீட்டில் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒருத்தருக்கு வேலை போய் இன்னொருத்தருக்கு இருக்கிற வேலையிலும் குழப்பம், எல்லாத்துலேயும் குழப்பம் அடைஞ்சு இன்றைக்கி வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறோன்னு நினச்சவங்க மீண்டும் அந்த வேலையை நீங்கள் அடையக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறும். நீண்ட நாளாக வேலையை தேடி கிடைக்கல நினச்சவங்களுக்கு இப்போ வேலையும் கிடைக்கும். இந்த வருடத்தில், கடந்த வருடத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவீங்க அந்த அளவுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. பெரிய லெவலில் முக்கியமான இடத்துல எல்லாமே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குறவங்க சிம்மராசி அன்பர்கள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு அறிவியல் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையிலும் சரி, மருத்துவத்தை சார்ந்த துறையை சம்மந்தப்பட்டவங்களும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இன்றைக்கி பார்க்கும் பொழுது இந்த துறையில் இருக்கக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள் நிறைய அவார்டு வாங்குவீங்க. நிறைய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி
ஒரு நல்ல ஒரு நேம் உங்களுக்குன்ட்டு ஒரு பிராண்டை உருவாக்குற அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கிடுவீங்க. சிறு குறு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். அது மட்டும் இல்லை, சாதாரண நான் ஒரு ஓட்டுநராக இருக்கிறேன், ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கிறேன், ஒரு ஜவுளி கடையில் நான் ஒரு வியாபாரியாக அந்த ஒரு லேபராக இருக்கிறேன், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி கடை, ஒரு சாதாரண இடத்துல ஒரு சின்ன ஒரு தொழில் இதில் கூட ஒரு வேலையாளாக இருந்து அந்த சம்பளம் பத்தாமல் இருக்குது, அடுத்தது எனக்கு ஒரு நல்ல வேலை அமையுமா, நான் இங்கேருந்து ஏதாவது சின்ன தொழிலை ஆரம்பிக்கலாமா, இப்படி எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த வருடத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் அமைய போகுது. பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டு வரக்கூடிய பொற்காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த வருடத்தில் ஒரு புறத்தில் சூரியன் உச்சமடைஞ்சு நிற்கிறார், மறுபுறத்தில் குரு ஜூன் மாதத்திலிருந்து உச்சமடையக்கூடிய நிலை உண்டாக போகிறாரு. இதில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு பலமான அமைவுகளோடு இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக நீங்கள் இறங்கி செயல்பட்டீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க. ஏன்னா அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி சடன் ஒரு பிக்கப், அதிர்ஷ்டத்திற்குரிய காலம் அது மாறிடும். பல பேருக்கு அப்படி மாறி பெரிய லெவலில் இன்றைக்கி ஸ்டாராக இருக்காங்க. அதனால் அதை பார்த்து இதையும் செயல்படுங்க, ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிடும். இந்த வருடம் பொன்னான வருடமாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.